Hi friends, this video is sponsored by SBO Digital Marketing. இந்த digital marketing ஓட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இப்போ இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த விளக்கு எரியும் வீட்டில் சகல தெய்வங்களும் நிரந்தரமாக வந்து அமர்ந்து கொள்ளும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. சகல தெய்வத்தையும் வசியம் செய்யும் சக்தி வாய்ந்த தீப பரிகாரத்தை பற்றித்தான் இப்போது நமது காணொலியில் பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு பழக்கங்களில் முக்கியமான இடத்தை பெற்றது இந்த தீபம் ஏற்றும் முறை. எந்த ஒரு வீட்டில் காலையில் மாலையில் தொடர்ந்து தீபம் எரிகிறதோ அந்த வீடு ஒரு நாளும் வீணாய் போனதில்லை. எத்தகைய துன்பம் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஆற்றல் இந்த தீபம் ஏற்றக்கூடிய வீட்டில் இருக்கும். அப்படி நாம் ஏற்றக்கூடிய தீபத்தை இன்னும் கொஞ்சம் சக்தி உடையதாகவும் ஆற்றல் உடையதாகவும் மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை ஏற்றும் இடத்தில் சகல தெய்வங்களும் வந்து அமர்ந்து வாசம் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. தீபம் ஏற்றும் எல்லா வீடுகளிலும் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே தெய்வம் நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. தெய்வங்கள் வந்து செல்லும் இடமாக வீடு இருப்பதை காட்டிலும் தெய்வங்கள் நிரந்தரமாகவே தங்கும் வீடாக மாறும்போது அந்த வீட்டில் சுபிட்சம் அதிகரிக்கும். அதற்கான ஒரு தீப பரிகார முறையைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். சகல தெய்வங்களையும் வசியம் செய்யும் தீபம். சகல தெய்வங்களை வசியம் செய்ய முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. வசியம் என்ற வார்த்தை நம் கட்டுக்குள் வைப்பது, தெய்வத்தை நம் கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது முடியாத ஒன்று. ஆனால் தெய்வங்கள் ஒரு சில வாசனைக்கு வசியமாகி அந்த இடத்தில் தங்கிவிடுவார்கள் என்பது ஐதீகம். அப்படியான ஒரு வாசனை மிக்க வசிய தீபத்தை தான் இப்போது நாம் ஏற்றப் போகிறோம். இந்த தீபத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் ஏற்றத் தொடங்கலாம். தீபம் ஏற்றும் நாளில் குளித்து முடித்து சுத்தமாக காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏற்றுங்கள். எந்த ஒரு தெய்வீக காரியத்தையும் இந்த நேரங்களில் செய்யும் போது அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த தீப முறைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் புதிய மண் அகல் எப்போதும் இருப்பதை விட கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கி கொள்ளுங்கள். அத்துடன் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இவை 3உடன் நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி இவ்வளவுதான். இந்த தீபத்தை காலையில் எழுந்ததும் இந்த தீபத்தை காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் எப்போதும் ஏற்றும் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு புதியதாக வாங்கிய அகல் விளக்கை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்த பிறகு இதை ஒரு சிறிய தட்டின் மீது வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்த பிறகு இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள். இந்த தீபத்தை ஏற்றிய உடனே தீபத்தை குளிர வைக்க வேண்டாம். இந்த தீபம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தால் இன்னும் விசேஷம். அப்படி ஏற்றி வைக்க முடியாதவர்கள் சிறிது நேரம் எரிந்த பிறகு குளிர வைத்து விடுங்கள். இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் மற்ற பொருட்களை தினமும் மாற்ற முடிந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லையெனில் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் இவையெல்லாம் மாற்றி விளக்கை சுத்தம் செய்து மறுபடியும் புதிதாக போட்டு ஏற்றுங்கள். இதில் இருக்கும் இந்த ஜவ்வாது மற்ற பொருட்களின் மனத்திற்கு நீங்கள் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நிச்சயம் வந்து உங்களுக்கு அருளை தந்தே ஆக வேண்டும். இந்த தீபமறை வழிபாட்டை நம்பிக்கை உள்ளவர்கள் தினமும் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வைத்து நல்ல முறையில் வாழ வழி தேடிக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.